வணக்கம். நேற்றைய தினம் தமிழக முதல்வர் புதுக்கோட்டை வருகை தந்து 6 அறிவிப்பை புதுக்கோட்டை மக்களுக்கு விட்டு சென்றுள்ளார். அந்த 6 அறிவிப்பில் அவர் ஆரம்பிக்கும் போதே இது அறிவிப்பு அப்படி என்று தான் சொன்னாரே ஒழிஞ்சு செய்வோம், செய்து முடிப்போம், செய்து காட்டுவோம் என்று சொல்லவில்லை. ஆகையால் அது அறிவிப்பு தான் என்பது அனைவருக்கும் தெரியும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த 6 அறிவிப்பில் விளக்கம் மட்டும். முதலாவது அறிவிப்பு, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவிடையார் கோயில் பகுதியில் உள்ள 2 கம்மாய்கள் 9 கோடிக்கு தூர்வாரம்னு சொல்லியிருக்காரு. இப்போ மழைக்காலம், எல்லா ஏரியிலையும் தண்ணி கிடக்கு, தூர்வார முடியாது. அந்த பணத்தை வேணுன்னா திமுக காரங்க தூர்வாரிடுவாங்க. அது புதுக்கோட்டை அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி பரணி கார்த்திகேயன் ஏரியா, அவர் தூர்வாரிடலாம். அடுத்ததாக ஆவிடையார் கோயிலில் அதிநவீன பாலங்கள் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இதுங்க தூர்வார வேலை தான். ஏன்னா இனி சட்டமன்றம் இடைக்கால சட்டமன்றம் தான் கூட்ட முடியும், அதில் நிதி எல்லாம் ஒதுக்க முடியாது. அப்புறம் கீரமங்கலம், ஆலங்குடி தொகுதியில் கீரமங்கலத்தில் 1.5 கோடிக்கு காய்கறிகள் பதப்படுத்தும் கட்டடம் கட்டப்படும்னு சொல்லியிருக்காரு. நான் கேட்குறேன், அங்கே அமைச்சர் இப்போ 4.5 வருஷமாக இருந்திருக்காரு. 4.5 வருஷமாக நீங்கள் இதை கட்டாமல் இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறது உங்களுடைய ஓட்டு வாங்கி அரசியலை காமிக்குது. அப்புறம் கந்தரவோட்டை பகுதியில் கந்தரவோட்டையை ஊராட்சியை பேரூராட்சியாக தர உயர்த்துறோம். நான் கேட்குறது என்னன்னா, கந்தரவோட்டையில் 5000 வாக்காளர் கொண்ட ஊராட்சி. ஆனால் கந்தரவோட்டையோட பெரிய ஊராட்சி கொத்தமங்கலம் ஊராட்சி, வடகாடு ஊராட்சி, 10,000 ஓட்டுக்கு மேல் உள்ள ஊராட்சிகள். அதேபோல் மணமேல்குடி பெரிய கடைவீதி கொண்டது, அது பேரூராட்சியாக தரம் உயர்த்தியிருக்கலாம். மீமிசல், ஆவிடையார் கோயில் போன்ற ஊராட்சிகளை பேரூராட்சியாக தரம் உயர்த்தியிருக்கலாம். மேலும் திருமயத்தை பேரூராட்சியாக தரம் உயர்த்தியிருக்கலாம். இதெல்லாம் செய்யாமல் இதுங்க அறிவிப்பு. அப்புறம் புதுக்கோட்டைக்கு ஐடி பார்க். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, புதுக்கோட்டை மாநகராட்சியாக நகராட்சிக்கே தகுதி இல்லாததை மாநகராட்சி அறிவித்ததும் இல்லாமல், வரிகளை உயர்த்தியதும் இல்லாமல், 9 ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் கடந்த 4-5 வருஷம் ஆக போகுது. அப்போது நீங்கள் ஐடி பார்க் அறிவிச்சிருந்தா, இந்த ஐடி பார்க்கு இன்றைக்கி உங்கள் அப்பா பேரை சொல்லியே திறந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அதை இப்போ கொண்டு வரதா அறிவிச்சிருக்கிறீங்க. ஆக திமுக அறிவித்த 6மே தேர்தலுக்கான அறிவிப்பே தவிர காணல் நீர் போல அது கரைந்துவிடும். முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் 6 சட்டமன்ற தொகுதியை இந்த அறிவிப்பின் மூலம் தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு தன் அறிவிப்பை ஓட்டாக மாற்ற இயலாது. எனவே தன் தலையில் தானே வாரி போட்டுக்கொண்டு 6 சட்டமன்ற தொகுதியிலேயும் திமுக சார்ந்த கூட்டணிகள் தோல்வி உறும் என்பது இதிலிருந்து தெரிகிறது. அப்புறம் நிகழ்ச்சி நடந்தது விராலிமலை தொகுதியை சேர்ந்தது. விராலிமலை தொகுதியில் ஒரு நலத்திட்டம் அறிவிக்காதது வேதனை அளிக்கிறது. பரமஜோதி, புதுக்கோட்டை.